அதாவது பயாலஜிக்கல்ல பொறுத்த வரைக்கும் ஒரு பூச்சிக்கும் ஒரு இதுக்குமே வந்து வேற வேற மருந்துகள் இருக்கு. நீங்க வந்து கெமிக்கல் கொடுக்குறீங்க அப்படின்னா கெமிக்கல் பொதுவாக எல்லாருக்கும் தெரியும். சோ அதை பத்தி நான் பேசல. பயாலஜி போறோம் இல்ல நான் ஆர்கானிக் ஃபார்மிங் பண்றேன் எனக்கு வந்து கெமிக்கல் யூஸ் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா பயாலஜிக்கல் தான் உங்களுக்கு ஒரே ஆப்ஷன். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து முதல்ல வந்து உங்களுக்கு சாறு உறிஞ்சிற பூச்சி அதாவது இந்த வெள்ளை அப்புறம் வந்து இந்த அஸ்வினி பூச்சி இந்த இதெல்லாம் அந்த பூச்சிலாம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து நீங்க வந்து வெட்டிசீலியம் லக்கானி வந்து கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வண்டு அப்புறம் வந்து புழு இந்த மாதிரியான இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து நீங்க பெவேரியா பேசியானா வந்து நீங்க கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து மெட்டாரைசம் அனிசோபிளே எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரூட் கிரப் அப்புறம் இந்த கரையா அப்புறம் மத்த வண்டுகள் இதுக்குமே நம்ம கொடுக்கலாம். இதோட மோட் ஆஃப் ஆக்ஷன் ஒன்னு ஒரு மாதிரி இருக்கும். நான் சொன்ன மாதிரி பிடி எல்லாம் அடிக்கிறீங்க அப்படின்னா அது வந்து சாப்பிட்டு உள்ள போனதுக்கு அப்புறம் வேலை செய்யுமா. இது வந்து எப்படின்னா மேல இருக்கிற மேற்புற தோலை வந்து கிழிச்சு அதுல இருந்து அதை வந்து சாக்கடிக்கும். சோ அது மட்டும் இல்லாம கெமிக்கல் கூட வந்து ஒரு சில கம்பெனியோட மருந்துகளை தான் மிக்ஸ் பண்ண முடியும். எல்லா கம்பெனியோட மிக்ஸ் பண்ண முடியாது. இப்ப என்னன்னா இந்த கையில இருக்க கம்பெனி வந்து இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ண முடியும். ஆனா அதுவே இந்த கம்பெனில இருக்கிறது மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா கம்பெனி நேம் வந்து சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல ஏன் மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னா இது வந்து ஸ்போர் ஃபார்முலேஷன்ல இருக்கும். நீங்க மருந்து கொடுத்தீங்கனாலும் அது ஆக்டிவேட் கெமிக்கல் கூட ஆக்டிவேட் ஆகிறதுக்கு ஒரு 2 இருந்து 3 நாள் ஆகும். அதுக்கப்புறம் தான் இதாகும். இது வந்து டைரக்ட் ஸ்ப்ரேல கொடுக்கறத விட இந்த மாதிரி கெமிக்கலோட மிக்ஸ் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா. ஆனா இதே மாதிரி இந்த இதுல வந்து பின்னாடியே மென்ஷன் பண்ணிருப்பாங்க நீங்க எந்த கெமிக்கலோட மிக்ஸ் பண்ணி கொடுக்க கூடாது அப்படின்னு. சோ அந்த கம்பெனியை பொறுத்து அது வந்து எது கூட மிக்ஸ் பண்ணலாம் மிக்ஸ் பண்ண கூடாதுங்கிறது ஒண்ணு இருக்கு. சோ இதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன நோயோ அதுக்கான மருந்து கரெக்டா கொடுக்கும். தேங்க்யூ.